ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போத்துக்கு ஒரு அப்டேட், அந்த அப்டேட் தெரியும் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம ஃபார்ம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். 90% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 10% மட்டும் தான் பாக்கி இருக்குது. பட் அந்த 10% ஃபுல் ஆகுறதுக்குள்ளேயுமே நம்ம இங்கிட்டு இருக்கு இல்லையா பழைய ஃபார்ம், ஸோ அதில் வந்து ரொம்ப எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு கூண்ட்லேயும் ஒரு ராபிட் தான் இருக்கணும். பட் ஒரு கூண்ட்லேயுமே வந்து இப்போ 5, 6, 7 இப்படி இருக்கு. ஏன்னா இடம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால அடல்ட் எல்லாம் அங்க வச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் செமி அடல்ட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து போட்டு. செமி அடல்ட்னு சொல்ல முடியாது, எல்லாமே அடல்ட் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கா அங்கிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. எஸ், ஆமாங்க, இப்போ வந்து நம்மள்ட்ட ராபிட் சேல்ஸ்க்கு இருக்கு. இப்போ நம்ம வீடியோ போகிற டைம் வந்து சண்டே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் வீட்டுக்கு வந்து வாங்குவீங்க. பக்கத்தில் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து வாங்கிட்டு போயிருங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வளர்க்குறது கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் போன திருப்பலாம் வந்து ஃபீமேல் அதிகமாக கேட்டுட்டு இருப்பீங்க. நான் வந்து ஜோடியாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஃபீமேலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அதனால் வந்து ஃபீமேல் அதிகமாக இருக்குது, வேண்டது வாங்கிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு ராபிட் வந்தால் சொல்லுங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு மேலே, நம்புங்க, ஒரு 1000 பேத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ மெசேஜ் இருக்குது. யாருன்னு ஒருத்தவங்களா பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வீடியோவாக போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ராபிட் என்னென்ன ராபிட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த கூண்டில் இருக்கு எல்லாமே சின்சிலா தாங்க. அதுலயுமே இதெல்லாம் கலர்லாம் பார்த்தா அழகா இருக்கு. ஆமாம், இப்போ இங்கே பாருங்க, இந்த கூண்டில் எல்லாமே வந்து சோட் சின்சிலா. இதுலேயுமே வந்து நான் இன்னும் எல்லா கூண்டுமே வந்து ரெடி பண்ணல. அதனால இதுலேயும் வந்து ஒரு கூண்டுலையும் 4 பீஸாக போட்டு தான் வச்சிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் பாருங்க. அடுத்தது பாருங்க, என்னென்ன வெரைட்டி இருக்குன்னா, இப்போ சோயிட் சின்சிலா, அந்த சாம்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சின்சிலான்னு சொல்லுவோம். கிரே ஜெயின் இருக்கு. ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி காட்டு மயில் கலரில் இருக்கும். காட்டு மயில் கிடையாது, காட்டு மயில் கலரில் இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே வந்து அடல்ட். ஒரு மாசத்துல நம்ம குட்டி போடுற மாதிரி அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆமா, எல்லாமே வந்து 1.25 2 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கு. நீங்க 2.5 கிலோ வந்துருச்சு அப்படின்னா ப்ரீடிங்க்கு போட்டுக்கலாம், அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், அழகா இருக்கு. இந்த கலர்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த திருப்பு வந்து ஃபீமேல் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீமேல் அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் நான் அப்போ கொடுக்கல. ஆனால் இப்போ அதிகமாக இல்லை, ஃபீமேல் அதிகமாக இல்லை, அதனால கொடுக்க முடியல. ஏன்னா குட்டி போடுறத பொறுத்து ஃபீமேல் மேல் எப்படி போடுதுன்றதை பொறுத்தானே நம்ம கொடுக்க முடியும். இது வரைக்கும் வந்த பேட்ச்ல இந்த பேட்ச்ல தான் வந்து ஃபீமேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இங்கிட்டலாம் இன்னும் வேலை முடியல. டோர்லாம் போடணும், லாக் போடணும், இந்த வேலைலாம் இருக்கு. ஸோ அங்கே அதிகமாக இருக்கனால அதை பிரித்து போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கூண்டை மட்டும் ஃபுல்லாக ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து இதுக்குமே போயிட்டீங்கன்னா இந்த டோருக்குலாம் நான் பெயிண்ட் அடிக்கல பாருங்க. ஆமாம், அது பெயிண்ட் அடிக்கணும். இப்போதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். விடிய நைட்டு வேலை பார்த்தது இது அர்ஜென்ட்டா. நீங்கள் பாருங்க, இதில் ஒரு ஒயிட் ஒன்று இருக்கு. ஆமாம், இதில் வந்து ஒயிட் ஜெயிண்ட் ஒன்று தான் இருக்கு. புது கூண்டுன்றனால டைட்டாக இருக்கு. இப்போதானே அடித்தேன். ஆமாம், இங்கே பாருங்க, இதில் இந்த கலர். அப்புறம் இங்கே பாருங்க, இது கிரே ஜெயிண்ட்டு. ஸோ இதுதான் கிரே ஜெயிண்ட்டு, ஒரு மாதிரி காட்டு மயில் கலரில் இருக்கும், மர கலர். ஆமாம், இது எல்லாமே வந்து ஹைப்ரிடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நாட்டு மயிலோ இல்லை கிராஸ் மயிலோ இது எல்லாமே கிடையாது. இது எல்லாமே மன்னவனூர் மயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மன்னவனூர்லேருந்து அந்த குடும்ப வம்சாவளியில் வந்த மயில் எல்லாமே. நான் குறைஞ்ச நாட்களில் அதிகமாக எடை போடும், ஹைப்ரிட்னு சொல்லுவோம். இதில் நாள் இருக்கா. ஸோ கிரே ஜெயின் நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க, உங்களுக்கான தான் கிரே ஜெயின்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 மயில் வரைக்கும் இருக்கு சேலுக்கு. ஆமாம், ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குங்க, மறக்காம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கீழே இருக்கு பாரு. கீழே இருக்கா? இங்கிட்ட எடுத்து போட்டிருக்கேன். இங்க பார்த்தா இதுல பிளாக் எல்லாம் இருக்குங்க. பிளாக் நமக்கே தேவைப்படுதுங்க, வச்சுக்கலாங்க. இல்ல பிளாக் ஜெயிண்ட் அதிகமா இருக்காது, 1-2 தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்கே இருக்கு, இந்த அங்கே இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல, இங்கிட்டு இருக்கு. இது என்னங்க கெடான்றனால தனியா போட்டிருக்கீங்களா? இல்ல எல்லாம் பிரிச்சு போட்டிருக்கேன். இப்போதைக்கு கைக்கு வந்ததை 2-3 எடுத்து போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இதுலயும் இருக்கு. இன்னும் இது வாட்டர் கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல தானேங்க? அதெல்லாம் பைப் இங்கே போவேன், அங்கே போய் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அர்ஜென்ட்டில் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. இன்னும் ப்ராப்பராக அந்த கனெக்ஷன் நான் கொடுக்கல. சும்மா அங்கே ஒரு சட்டி மட்டும் வச்சு அந்த யூரினை கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். ஆமாம், அந்த பாருங்க வாட்டர் கனெக்ஷன்லாம் இனிமேல் தான் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு செட் பண்ணிட்டு இருக்காரு.
எல்லா வேலையும் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயும் சண்டை அதிகமாக போடுது உள்ள. அதனால தான் சரி இப்போதைக்கு ஒரு கூண்டை மட்டும் ஆமாங்க, வெயில சரி ஒன்னோட ஒண்ணு இருந்தா அதுங்களுக்கு ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கும். அதனால இங்க எடுத்து போட்டிருக்கோம். இங்கேயுமே கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கு. இதை விட அங்க இன்னும் ரொம்ப இதா இருக்கு. இங்கனாச்சும் கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருந்தாலும் அவுட்டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்தோட்டமா நல்லா இருக்கும். ஆமா. சோ அதனால தான் இங்க கொண்டு வந்து போட்டாச்சு. அதனால கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். அப்புறம் நம்மளோட கௌரி கூண்டு அடிச்சதெல்லாம் அப்படியே காமி கௌரி. இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் வேலை எல்லாமே 90% ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். எல்லா ஷீட்டெல்லாம் போட்டேன் பாருங்க. அடியில் டோரு வாட்டர் கனெக்ஷன் இது 2 தான் போடணும். எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த லைனு இதெல்லாம் வேலையாயிருச்சு. அப்புறம் அந்த கடைசி இதுவும் வேலையாயிருச்சு. இந்த கூண்டு வேலையாயிருச்சு. இந்த கூண்டு வேலையாயிருச்சு. இந்த கூண்டுக்கு மட்டும் ஷீட்டு மட்டும் போடணும். ஸோ வேலை இருக்கு, கொஞ்சம் பாக்கி இருக்கு. இங்கே பாருங்க, எல்லா ஒர்க்கும் பெட்டிங்ல இருக்கு. இந்த கூண்டு மட்டும் ஃபாஸ்டா அந்த பைப்பு கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து இதுல முயலை வைக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமா ரெடி பண்ணிருக்காங்க. பார்த்து குத்திருச்சு பத்தியா. இங்க வந்தாலே கையில கிழிச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் செஞ்சதா புதுசா. அதனால இந்த டோரு ஏதாச்சும் ஒண்ணு திறக்கும் போது ஷார்ப்பா ஏதாச்சும் கையில கிழிச்சு விட்டுருது. எனக்கு அப்புறம் தான் தெரியும் என்னடா இங்க எரியுது அப்படின்னு பார்த்தா கையில எங்கேயாச்சும். பொழுதுனைக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு எதுவும் ஆகாது. இங்க வந்து சும்மா கையை வச்சு பார்த்துட்டு இருப்பேன், எதாவது கிழிச்சிக்கிட்டு இருப்பேன். பார்த்து பத்திரமா இரு சரியா. இங்க பாருங்களேன், யூரின்க்குலாம் எப்படி அழகா செட் பண்ணி இங்கே வந்து கீழே கலெக்ட் ஆகி இந்த இரும்பு சட்டியில் கலெக்ட் ஆகுது பாருங்க. ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இப்படியே கனெக்ஷன் இங்கிட்டு போயிட்டு இங்கே ஹோல் இருக்கு பாருங்க. இங்கே போகிற மாதிரி தான் செட் பண்ணுவேன். இப்போ என்ன டைம் அதெல்லாம் ஆமாம், அதனால கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குனால நான் இப்படி பிரித்து போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் சேல்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் நான் எல்லாமே பிரித்து வச்சிருக்கேன். வேணுன்றவங்க டக்குன்னு வந்து வாங்கிட்டு போய்க்குங்க. ஆனால் எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலை அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்காக தான் நான் டக்குன்னு பிரித்து வச்சுட்டு நான் எல்லா பேரும் சொல்லியிருப்பேன், ஒரு மாதத்தில் வாங்கிக்கலாம், 1.5 மாதம் வாங்கிக்கலாம், இல்லை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து டைமிங் கரெக்டாக தெரியாது, எப்போ எப்படி பிரித்து போடணும்னு தெரியாது. அதனால தான் வீடியோவாக போட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நிறைய பேர் உப்பு கண்டை கேட்டிருந்தீங்க. உப்பு கண்டை எல்லாமே இருந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1/2 கிலோ என்னமோ தான் இருக்கு. இனிமே வேணும்னா மறுபடியும் நம்ம அடுத்த பேட்சில் தான் போடுவோம். ஆமாங்க, மறுபடியும் உப்பு கண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து ரேபிட் ஃபார்ம், திருச்சி ரேபிட் ஃபார்ம் சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்கு. அதில் வந்து ஃபுல்லா ரேபிட் சம்பந்தமான இங்க சொல்றோம். ஆனா அதுல சரியா போடுறதுதான் இல்ல, வேலை தான் சரியா இருக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க, அதிகமா இருக்கனால போட முடியல. இவ்வளவு கூண்டெல்லாம் அடிச்சு இவ்வளவு ப்ராப்பரா பண்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? கஷ்டம் தானே. அது மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அடியில் இங்கிட்டு இருக்கு. வேணுன்றவங்க டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம லொகேஷன் திருச்சி, நீங்க நேரடியாக வந்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டெலிவரி அனுப்பிச்சு விட மாட்டோம். நம்ம திருச்சியில் திருவாணி கோயிலில் இருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீட்டுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே நேரடியாக வந்தீங்க அப்படின்னா நானே கூட கொடுத்துருவேன். மற்றபடி வளர்க்குறதுக்குலாம் வேணும்னா எல்லா ஊர்லேருந்து வந்து வாங்கிக்கலாம். பட் ஆனால் நாம டெலிவரி தர முடியாது, நீங்க தான் வந்து வாங்கிக்கணும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.